Something went wrong in that endgame, but I commend your effort. Ah, a solid opening, eh? I see you're going for that center control. Not bad. Not bad at all. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபஸ்ட் மூவ். செகண்ட் மூவ் E5, அடுத்தது நைட் F3, நைட் C6 எல்லாமே தெரிஞ்சு. அடுத்தது மட்டும் நம்ம நைட் C3 அடிக்கிறோம். அவன் பார்த்தீங்கன்னா வந்து பிஷப் டு C5 போடுறான். அடுத்தது பிஷப் டு B5, நான் ரியல் வெப்பஸ் மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட் F6 இஸ் அ மிஸ்டேக். யூஆர் நாட் ஏபிள் டு வின் டெம்போ பை த்ரெட்னிங் குயின். They missed a chance to offer an equal trade of pieces. You are now able to win a tempo by threatening queen. ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து எப்படி இந்த குயினை வின் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான கமெண்ட்டை நான் பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல். ஓகே வெயிட் இது சொல்கிறாங்க. ஓகே அவங்க மடி ரிவர்ஸில் போனோம்னா நம்ம நல்லா டெவலப் ஆகிருக்கோம். அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. Oh no, you missed a way to win a tempo by threatening a queen. They missed a chance to develop a knight. இது நார்மலாக எல்லாருமே ஆடுறது தான் A6. நம்மள ஒரு கட்டிடுறோம். அவங்க திருப்பி கட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதை புஷ் பண்ணிட்டு நம்ம பிஷப்பை நான் வெளியே கொண்டு வரல. பிஷப்பை வெளியே கொண்டு வரேன். அவங்க H6 போட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஃபரிங் a trade seems like a fair deal. ஆமாம், ஆனால் வந்து இந்த பிஷப் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அவன் இங்கே கொண்டு வந்தான். ஆனால் வந்து நீ விட்டு நான் வெட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இப்போ நான் நைட்டை தூக்கிட்டு எங்கேயாவது ஓடணும். நைட்டில் வந்து இங்கே வச்சேன். ஓகே, அந்த பான் எப்படி வின் பண்ணுறதப்போ டேக் இட். ப்ரோ ஆக்சுவலி நான் எதுக்கு இதை பிளான் பண்ணேன். நான் இப்போது இப்படி எடுத்து போயிட்டு வெட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னா நான் எதுக்கு இதை வெட்டல. வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க, ஆக்சுவலி நான் எதுக்கு நான் வெட்டுறேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டுவேன்னா அவன் என்ன பண்ணுவான், அடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்து வெட்டுவான். இப்படி வெட்டினோடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? Not a mistake, but not the best move either. Standard. அட பைட். மிஸ் பண்ணிட்டேங்க. This basically capturing your knight. சரி, நான் ஆல்ரெடி ஒரு பிஷப் எடுத்துருக்கலாம். They missed a chance to snag the pawn with a tactic. ஓகே. Trading equal material, that's அடுத்து நைட் A4 வந்து வச்சேன். Oh, your opponent found the only move that works. Classic. Your opponent stopped the check. செக் கொடுத்துட்டு பிகாஸ் இந்த பானை கேப்சர் பண்ண ஒரு They missed a chance to eventually win a pawn. Good. You moved your king out. பிகாஸ் நமக்கு வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. லைக் நீங்கள் நைட் எடுத்துகிட்டு போகலாம், பட் நான் பின்னில் மாட்டிடும். பின்னில் போட வேணாம். நான் பார்த்தீங்கன்னா கிங் H1 விளையாடினேன். அது நைட் F6 எனக்கு ரெசீம் காமிக்கிறது. ஆமாம், அது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. ரூக் D8 ரூக் D1 G1 வெட்டினேன். அவங்க வெட்டினாங்க. அப்படியே வந்து இங்கே செக் கொடுத்துட்டேன். அப்புறம் நான் ரொம்ப லேட்டாக தான் இதை வெட்டினேனே. அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் மிடில் கேமில் சூப்பராக விளையாடிருந்தேன். சீரியஸாக சொல்லணும்னா லிட்டராக நான் அதை பர்ஃபெக்டாக விளையாடிருந்தேன்னா நான் வின்னிங். இங்கே பாருங்கள், நான் வெயிட் இங்கே பாருங்கள் எனக்கு எவ்வளோ ரேட். இங்கே பாருங்கள் மிடில் கேமில் இங்கே பாருங்கள் எனக்கு அப்படியே ஸ்டேபிளாக இருந்திருக்கு. நல்ல வின்னிங் பொசிஷன் எனக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கூட இங்கே பாருங்கள் பயங்கரமாக நல்லா தான் விளையாடிட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஆமாம், அடுத்தமும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே டவுன் ஆகிட்டேன். நான் அப்படியே டவுன் ஆகிட்டேன். சுத்தமாக எனக்கு வின்னிங் சான்சஸ் எப்படி போய் மறுபடியும் நான் கெயின் பண்ண ஓரளவுக்கு. பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு அப்படியே போய் பார் வந்து இப்போ கூட என்னால் வின் பண்ண முடியும். லிட்ரலாக இப்போ என்னால் வின் பண்ண முடியும். they get a chance to win a night.
இவன் சொல்லி தருவான். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஸ்மார்ட் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாம். அது நான் இங்கே பாருங்கள் எனக்குலாம் இங்கெல்லாம் This move opens the door for your opponent to eventually win material. You missed an opportunity to win a knight through an eventual fork. என்ன மிஸ் பண்ணேன் எனக்கு புரியல. You get a chance to win a knight, ஓகே setting up a nice. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறது? ஆமாம் இவங்க விளையாடி இருக்கலாம். ஓகே ஸோ இங்கே போனோன்னா கூட நம்ம இப்படி வெட்டியிருக்கலாம். கரெக்டுங்களா? இல்லை அது இல்லை. ஹோலி கிரேட் ப்ரோ. அதுக்கப்புறம் பக்கா இப்படி ஒரு வெட்டு, அவ்வளோதான். வின் பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா Setting up a nice fork with the right follow up. That's an okay move. வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச். ஆக்சுவலி இது சூப்பராக விளையாடினேன். நானே இப்படி வின் பண்ணேன். நானும் இது வரைக்கும் இப்போல்லாம் ஒரு மிடில் கேம் விளையாடினதே இல்லை. ஆனால் இப்போ கூட எனக்கு வின்னிங் சான்சஸ் இருக்காங்க. அங்கேயே தாங்க பாருங்கள், ஒரு மூக்கம் எனக்கு அங்கேயே தான் காமிச்சுனே தான் இருக்கிறாங்க. You skipped over the better option to evade the check from the opposing. Your opponent, you permitted the opponent to win a rook through a fork. Your opponent is making, they missed a chance to win a rook through a fork. இதான் நான் பார்த்துட்டே இருந்தீங்க தான் இருக்குமானா எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வரும்ன்றதை நான் பார்க்கவே இல்லை. They missed a chance to a passed pawn. அடுத்தது அவ்வளோதான், மைனஸில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட சுத்தமாக இல்லை எனக்கு. Free rook for them. Ouch. Not exactly a world championship level move. They took your free rook. பயங்கரமான பிளண்டர். நான் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் அப்படியே நோ சான்சஸ், வின் பண்ணவே முடியாது. அது எல்லாமும் பர்ஃபெக்டாக விளையாடினாரு அவர். He played every move பர்ஃபெக்டாக விளையாடினார். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பொசிஷன் நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இங்கே எப்படி நம்ம இந்த குயினை வின் பண்ணியிருக்கலான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஸோ பை கைஸ், பை.